அவள் தானே எங்கள் புன்னகை. குளிருதா? ஆமா, ஷர்ட் போட்டோம், ரொம்ப குளிருது. இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியா? வண்டியில டீசல் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம என்ன நீ கூட்டிட்டு வந்திருக்க. இப்ப எங்க நிக்கிறோம், எந்த இடம், அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா? எவனுக்கு தெரியும்? விட்டா காட்டுக்குள்ள கூட கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பேன். வண்டி எந்த இடத்துல ட்ரை ஆச்சா அந்த இடத்துல நம்ம நிக்குது. இனி காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும். வீட்டுல இருந்தது 2 காரு, அதுல ஒரு கார் சர்வீஸ் போயிடுச்சு, இன்னொரு காரை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். சரணுக்கு ஃபோன் பண்ணாலும் அவனாலும் வர முடியாது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்கதான். பசிக்குதுடா. எனக்கும் தான் பசிக்குது. என்ன பசிக்குதுங்கறத ஒரு மாதிரி சொல்ற? ஏய், வயிறு பசிக்குதுடி, அத சொன்ன. ஆனா ஒரு மாதிரியால பேசுற. ஆமா, ஒரு மாதிரி பேசினா மாதிரி பேசலன்னா எல்லாம் அப்படி கிளு கிளு கிளுன்னு உனக்கு புரிஞ்சிருஎன்ன? எனக்கு பசிக்குது. நீ திங்காம கரெக்ட்டா இருப்ப. என்னால அது முடியாது. எனக்கு பசிக்குது. இப்படி நான் சாப்பிடாம கரெக்டா இருப்பனா? இங்க யார் பசி தாங்க மாட்டா? நீயா நானா? அது உனக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான்டா. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பசிக்குது. சொல்லுவாங்கல்ல, நம்ம சாப்பாட்டுக்கு ஏங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும்னு. அந்த மாதிரி தான்டா. வண்டியில எதை எடுத்து வச்சிருக்கியாடா? உன் கூட சண்டை போட்டதுனால என்னாலே சாப்பிட முடியல. சரி, இதுக்கு மேல நம்மளால பசி அடங்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டேன். என்னது மட்டன் பிரியாணியா? ஏண்டா நாயே, நான் இங்க பசியா இருக்கேன், உனக்கு மட்டன் பிரியாணி? எவ்வளவு திமிரு! நான் தான் உன்னை நினைச்சு உருகி வாயில பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தேன். அதான் பசிக்குது இப்போ. இத சரியான திண்ணி மாடாச்சே, உன்னால எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? எனக்கு பசிக்குது. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக சண்டையில கிளியாத சட்டைங்கிற மாதிரி என் வயிறு நான் காய போட முடியுமா? நல்லா மடத்துச்சு ரோட்ல வரும்போது. எனக்கு வேற வழி தெரியல, அதனால சாப்பிட்டேன். அன்னிச்சுக்கடி பொண்டாட்டி, என்னால பசியா அடக்க முடியலடி. நான் என்னடி பண்றது? நீ என்னை மாதிரி சாப்பிட்டுருப்பேன்னு நினைச்சேன், ஆனா சாப்பிடல போல. சாரிடி பொண்டாட்டி. ஜூஸ் ஏதாவது வச்சிருக்கியாடா? அதையாவது குடுறா, குடிச்சு வயித்த நம்பிக்கிறேன். ஜூஸ் வச்சிருக்கேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஜூஸ் இல்ல. இது கொஞ்சம் வேற மாதிரியான ஜூஸ். ஏய், இது வேணாண்டி, இது நான் தான் குடிக்கணும், நீலாம் குடிக்க கூடாது. நீ குடிச்சா அது தாறு மாதிரி தக்காளி சோறு. ஏய் வேணாண்டி. அது குடிக்காதுன்னு சொன்னடி, ஏன்டி இப்படி பண்ண? இப்பதான் வயிறு ஃபுல்லா இருக்கு. என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா. என்னது? என்னன்னு சொல்ல? ஏய், என்னனே தெரியாம நீ குடிச்சிட்ட அப்படித்தானே? நாளைக்கு எனக்கு தானே ஆயிருக்கு ஆப்பு. இந்த கூலருக்கு நல்ல சூப்பரா இருக்கு தெரியுமா? இன்னொரு பேக்ல வச்சிருக்கியா? கொதிக்கலாம், எனக்கு சாப்பாடு வேணாம்டா. அடிக்கிற குளிருக்கு இதமாதாமா இருக்கும், அதை நீ குடிச்சினா. அப்போ அது பேரு குளிர்மண்டா. அப்படியா? அப்படி வேணாலும் வச்சுக்கோ, என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய், என்ன பாக்குற? காலையில இருந்து சண்டை போட்டல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணனா? என்னோட காலுக்கு பத்தியா? அத அமுக்கி விடு. அதுதான் உனக்கு நான் கொடுக்கிற தண்டனை. ரொம்ப பெரிய தண்டனையால இருக்கு. இது சும்மா பேசிக்கல் தான். அமுக்கி விடா. பொண்டாட்டி காலையில தண்ணி ஒண்ணு கொஞ்சிட மாட்டேன். அமுக்கி விடா என் டுபுக்கு. இது டுபுக்கா? ஏய் ஏண்டி, நான் கூட ஒரு பீர் அடிச்சா இந்த அளவுக்கு மட்டையாக மாட்டேன். என்னடி பொண்ணுங்க மட்டும் ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கார்ல வாங்கி வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன், நீ மொத்தமா கவுத்துட்டாலே. நீ என்ன பண்ணுவ? என்னடா பாக்குற? சைட் அடிக்கினியா? இல்லம்மா, சைட் எல்லாம் அடிக்கல. சரி, உனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற, படுத்து தூங்குறியா? படுத்து தூங்கணுமா? வாடா ராஸ்கல். உடி. அருகில் வந்த
சொன்னா கீழே பேசாம படுத்து தூங்க. முடியாது. அவ்வளோ தூங்க முடியாது. நீ சொன்னா நான் கேட்கணும் வர பொறுக்கி. இங்கே பாரு, இது காரு, சொன்னா கீழே மலைக்கு ஒரு ஒதுங்குப்புறமா ஒதுங்கியிருக்கோம். இங்கெல்லாம் புரிஞ்சுக்கோ. இது நீ அவ்வளோ என்ன அப்புறம் ஒன்று கேள்வி கேட்கல. இப்போ நான் கேட்குறேன். என்னோட டர்ன். ஓகே, நான் உனக்கு யாரு சொல்லு. நான் உனக்கு யாரு? என் பொண்டாட்டி. அப்போ நீ எனக்கு யாரு? ரெண்டும் ஒன்று தானடி. கேட்டதுக்கு பதில். ரொம்ப பேசினா அடிப்பேன். சொல்லு. உன் புருஷன். அப்போ புருஷன் பொண்டாட்டி தப்பு பண்றதுல தப்பு இல்லை. தப்பு இல்லைன்னு யார் சொன்னா? தப்பு இல்ல. கல்யாணம் ஆகாம லவ்வர்ஸ் வந்து தப்பு பண்ணாதான் தப்பு. ஹஸ்பண்ட் வந்து வைஃப்குள்ள தப்பு நடந்தா தப்பு இல்ல. என்ன பாக்கணும் சொல்லு. குழந்தை மாதிரி பண்ணாதடி. நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? பொறுக்கி ராஸ்கல். அப்போ ஓகே. I'm okay. Okay? I'm okay. You okay? சொல்லு. பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே. ஏய், என்ன பண்ணுற? நீதான் தப்பு பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டீல, அதான். இப்போ தப்பு. அப்போ தப்பு இல்ல, இப்போ தப்பு. இப்போ என்னதாண்டி பண்ணணும்? என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏன்னா நான் உன் ப்ராப்பர்ட்டி. உனக்கு தெரியும்ல. நீ எனக்கு தானே சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஸோ நீ எந்த நான் உண்டு. ஓகே, ஐ லவ் யூ. படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு. காதல் சடுகுடுகுடு கண்ணை தொடு தொடு. நீராட்டும் நேரத்தில் என் அன்னையாகின்றாய். வாலாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய். நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின்றாய். நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய். என் கண்ணீர் என் கண்ணீர் எல்லாமே நீ அன்பே. என் இன்பம் என் துன்பம் எல்லாமே நீ அன்பே. ஐ லவ் யூ. நகில 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 விலகிடாத நகில. ஓ நகில 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 விலகிடாத நகில. பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே. படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ்கம். கூப்பிட்டீங்களா? ஆமாம், நேற்று பேச முடியல. நீயும் முன்னாடி போயிட்டதுனால என்னால் பேச முடியல. 2-3 டைம் நைட் மெசேஜ் பண்ணேன், ஆனால் நீ அட்டன் பண்ணலை. ஸோ இப்போ பேசணும்னு முடிவெடுத்து தான் வர சொன்னேன். என்கிட்ட என்ன பேசணும்? ஏன் நமக்குள்ளே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? உங்களுக்கு அகைன் நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா நம்ம அந்த ஸ்டேஜவே கடந்து வந்துட்டோம். ஸோ அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. சரி, ஓகே, நீ ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம். நேற்று என் தம்பியை விட்டு கொடுக்காம பேசுனதுக்கும் என்னையும் விட்டு கொடுக்காம பேசுனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது என் கடமை. அந்த பையன் என்னையும் கொஞ்ச நேரம் வச்சு தப்பாக பேசினான். அவன் பேசுனது தப்புன்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவன் பாஷையிலேயே இறங்கி போய் நான் பேசினேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு தேங்க்ஸ். இதுக்கு அந்த பையன் பேசின உன்னையும் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. புளிச்சுன்னு ஒன்று வச்சு நீ பேசுறது தப்புடான்னு சொல்லி அவனை காலேஜ் வச்சு டிஸ்மிஸ் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல என் கோவம் நியாயமானது இல்லை, நான் பேச போகிறது தான் நியாயமானதுன்னு சொல்லி அவன் வாய் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன். அப்போது நான் நிஜமாவே அந்த இடத்துல ரொம்ப ஃப்ரீஸ் அதான் ஆகிட்டேன். சொல்கிறேன்ல, என்னோட கடமையை நான் எப்போதும் தவற விட மாட்டேன். அதை தான் நான் அந்த இடத்துல பண்ணேன்.
நான் அதை சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு மகேஷ் முதல் குழந்தை தான். உங்கள் கூட வாழ்ந்த இந்த ஒரு வருஷ வாழ்க்கையிலையும் எனக்கு அழகான குடும்பம் உங்கள் மூலமாக கிடைச்சது. அதில் ரொம்ப அழகான உறவுகள்லாம் என் கூட பயணம் செஞ்சாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ என் கூட இல்லை. அதுக்காக நான் பழசை மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு போகிற ஆளும் கிடையாது. என்றைக்குமே என் மனசில் பழசுக்கு இடம் இருக்க தான் செய்யும். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. அதனால தான் இந்த இடத்துல நான் சொன்னேன், என்றைக்குமே என் குழந்தைங்க எல்லாருமே எனக்கு குழந்தைங்க தான். இன்னொரு கேள்வி இருந்தது, கேட்கலாமா? என்ன உனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன, என்னை பார்த்தாலே கோவம் வருதுன்னு சொன்ன, உங்களுக்கு எனக்குமான எல்லா உறவுமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு அங்கே உன் புருஷன்னு வாயில் வந்துருச்சு. அப்போ நிஜமாவே இன்னமும் உன் மனசுக்குள்ள நான் புருஷங்கிற நினைப்பு இருக்கா? தெரியும், கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இருந்து வரும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஒரு காலத்தில் எனக்கு உறவாக இருந்தாங்க, உயிரான ஒரு பிளேஸில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. காரணம் காலம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. ஒருவேளை காலம் இப்படி மாத்திருச்சு, இதவே அப்படி ஆப்போசிட்ல திருப்பி போட்டா ஏத்துக்க ரெடியா இருக்கியா? கண்ணாடி உடஞ்சதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது விக்ரம். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதவே பேசி பேசி என்னை ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கும் எனக்குமான உறவு இந்த காலேஜோட மட்டும்தான். நீங்கள் ஒரு கரஸ்பாண்டன்ட், நான் ஒரு ஸ்டாஃப், அவ்வளோதான். நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. இதே என் இடத்துல வேறு பொண்ணு இருந்திருந்தா நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்களோ அப்படி தான் என்னையும் ட்ரீட் பண்ணணுன்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அக்ரிமெண்ட் போட்டது மட்டும் உங்கள் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் என் விஷயத்தில் நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நானும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலன்னு பொய்யும் சொல்லலை. நானும் தான் விருப்பப்பட்டு சைன் பண்ணேன். அப்போது விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அன்னைக்கு மீனாட்சி லாயர் சொன்னாங்க, காலப்போக்கில் எல்லாம் மாறுச்சு. ஆனால் நிலைக்கல, கொடுத்து வைக்கல. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த தப்பை சரியே பண்ணாலும் சரி, உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. சரியே பண்ணாலும் சரி, இனி உங்கள் லைஃப்பில் அனிதா இல்லை, என் லைஃப்பில் விக்ரம் இல்லை. அதை ஏண்டி அழுதுட்டே சொல்ற? நான் ஒன்றும் அழலையே. ஏய், சொல்லுங்க. என்ன பாரு. காது கேட்குது. என்ன பாருடி. நேத்தே என்ன சொன்னேன்? என்ன டீனு கூப்பிடுற உரிமை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப அப்படி கூப்பிடாதீங்க ப்ளீஸ். அப்படியா? உன் மனசுல இருந்து வருதா? ஆமாம், என் மனசுல இருந்து தான் வருது. ஏன் அதுக்காக என் இதயத்தை கிழிச்சா காட்ட முடியும் உள்ள இருக்குன்னு? சும்மா சும்மா எதையாவது பேசிட்டே இருக்காதீங்க. இங்க பாரு, உங்ககிட்ட ஃப்ராங்காவே பேசுறேன். என்ன உன் மனசுல நான் இல்லைன்னு வச்சுக்கோயே, அதாவது உன் இதயத்துக்குள்ள என்னை பத்தின நினப்பு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோயேன், இப்படி அழ மாட்டேன். என்ன? ஓகே, உன் கோவம் நியாயமானதுதான். நான் நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. நான் பண்ண முதல் தப்பு, அந்த சூழ்நிலையில எனக்கு கல்யாணத்துல ஐடியாவே இல்லாத ஒரு சமயத்துல அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு எப்படி மீனாட்சி லாயர் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுதோ, அதே மாதிரி எனக்கு காலப்போக்கில் புரிஞ்சுது. ஆனா அதை நான் நிலைநிறுத்துறதுக்குள்ள என்னை விட்டு நீ போயிட்ட. இன்னாப் சார், இதுக்கு மேலே எதுவும் பேச தேவையில்லை. ப்ளீஸ் பழச பேசி மறுபடியும் என்ன அழ வைக்காதீங்க. என்னால் தாங்கவே முடியாது. நான் எவ்வளோ அழுதுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னாஃப், நான் வரேன், எனக்கு கிளாஸ் இருக்கு. ஏய் அனிதா!
பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். என் மேல உள்ள கோவத்துல காலை நல்லா இடிச்சுக்கிட்டு போல. நான் மட்டும் பிடிக்கலன்னா கீழே விழுந்திருப்பேன். உங்களுக்கு எது காக்குற? கீழே விழுந்தா விழுந்துட்டு போன விட வேண்டியதானே? ஆ அப்படி விட்டுட்டா என் செல்லத்துக்கு அடிபட்டுறாது. யாருக்கு செல்லம்? நீதான் எனக்கு செல்லம், நான் தான் உனக்கு செல்லம். அப்புறம் யோ, இவன் நேரம் உன்கிட்ட என்னையா சொன்னேன்? திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிற. நீ என்னை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, அசிங்கப்படுத்த அவமானப்படுத்து, ஐ டோன்ட் கேர். சூடு சொன்னே இல்லாம இப்படிதான் பல்ல காட்டிட்டு இருப்பேன். அதான் தெரியுமே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உண்மையை சொல்லு. வேணும்னே தானே விழுந்த நான் பிடிக்கணும்னு? ஆமா, எங்களுக்கு நினைப்பு பாத்தியா? நாங்க அப்படியே கால் தட்டி விட்டு கீழே விழுவோம், நீங்க வந்து தாங்கி பிடிப்பீங்கன்னு. எல்லாம் என் நேரம். உன் நேரம் இல்ல, நம்ம நல்ல நேரம் டி பொண்டாட்டி. டீ சொல்லாத. டீ சொன்னா எனக்கு கோவம் வருது. அப்படியாடி? டீ சொன்ன கோவம் வருதாட்டி? வேணும்னே பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்ன பச்சையா தெரியுது. என்னங்க நீங்க முன்னெல்லாம் நீங்க கொஞ்சம் குஞ்சி வருவீங்க, நாங்க தள்ளி தள்ளி போவோம். இப்போ நாங்க கொஞ்சி மிஞ்சி எல்லாம் பண்ணி வரோம். நீங்க இப்படி ஒதுங்கி போன என்ன பண்றது? இங்க போடுற கருவாயா மூஞ்சில குத்திடுவேன். என்ன இன்னும் ஓவரா பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, மறுபடியும் சொல்லிட்டேன்னு சும்மா சும்மா எனவே வம்பிழுத்துட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்க என்ன வேற மாதிரி பாப்பீங்க. அப்படியா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். காலேஜ் கரஸ்பாண்டன்ட் மாதிரி நடந்துக்கோங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பொண்டாட்டிக்கு இல்ல. யார் உங்களுக்கு பொண்டாட்டி? நானா? இல்ல இல்ல, நீங்க சைடு தான். காலேஜ்ல 2 பேரை கரெக்ட் பண்ணிட்டேன், அவங்க தான் என் பொண்டாட்டி. ஓஹோ, இந்த மூஞ்சிக்கு நானே பெருசு, இதுல காலேஜ்ல 2 பேரை கரெக்ட் பண்றீங்களோ? ஏன்னா யாருன்னு காட்டவா? 2 பேரும் அப்படியே என் நம்பர் கூட என் பேர் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்டாஃப்ஸ் தான். ஆனா நான் வந்து பேசிக்கலி ரொம்ப ரொம்ப டீசன்ட் பீஸ் ஆள். ஆமாமா, நீங்க பெரிய ஓவியம் தான். உங்களை பார்த்துட்டு இங்க யாரும் மயங்காம இருந்தா ஆச்சரியம் தானே? ஆமா அஃப்கோர்ஸ். ஆனா என்னையும் மயக்க வச்சு இன்னமும் மயங்கி விழாம ஒரு புறா பறந்துட்டே இருக்கு. சீக்கிரமா என் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிருவேன் ரொம்ப வாய் பேசினா. ஓ, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? பின்ன இருக்கணும்ல. பிஎஸ்எம் காலேஜ்ல லெக்சரரா ஒர்க் பண்ற ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட்னா கண்டிப்பா எல்லாமே இருக்கணும்ல. வடியாதீங்க. என்ன உடச்சு விடுறது? இப்ப விட போறீங்களா என்ன? விட்டா கீழே விழுந்துருவியே, அப்புறம் அடிபட்டுரும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வரும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு என் கார் எடுத்துட்டு போக வேண்டியது வரும். கார் எடுத்துட்டு போகும்போது தெரியாதனமா நான் பிரேக் போட வேண்டியது வரும். நான் பிரேக் போயிட்டோன்னு வந்து என் மடியில உட்கார வேண்டியது வரும். ம், ம்? வாயெல்லாம் கூசுது. கை எடுக்கிறீங்களா? ஐயோ, இப்போ உனக்கு என்ன நயம் வேணும்? அது நான் வந்து கேக்குறது என்னன்னா, அதாகப்பட்டது உங்களால அது வந்து இங்க பாருங்க, கடுப்பு கிளப்பாதீங்க. முத என்ன விடுங்க. இல்லையா என்ன கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த வழி பொறுத்துப்பேன். என்ன இவ்வளவு தூரம் நிறைய பேசல, அதுக்கு சாரிடா புருஷான சொல்லு, விட்டுறேன். யோ, இதா சொல்லிடுவேன். என்ன கையடியா? இப்படிலாம் மிரட்டி என் வாயில இருந்து எதையும் வாங்க முடியாது. என்ன அப்படியா? வாங்க வச்சுட்டா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க முதல்ல என்னை விடுங்க. அந்த பயம். பயமா? யாருக்கு? எங்க? இப்போ எங்க இப்படி? சோ என்னதாங்க வேணும்? சாரிடா புருஷான சொல்லு, விட்டுறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எனக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு. அப்புறம் என்ன புருஷா? அத நீ வேணா சொல்லிட்டு தெரி, நான் ஒன்னும் சொல்லலையே. நான் இன்னமும் அது சோ கடவுளே, அப்படி சொன்னா விட்டுருவீங்கல்ல? ட்ரை பண்றேன். யோ, விடவே மாட்டேயா? சரி சரி, கோவப்படாதீங்க, விடுறேன். பட் ஒரு கண்டிஷன். மூஞ்சி புள்ள வச்சுட்டு சொல்லக்கூடாது, அழகா
என் கண்ணை நேருக்கு நேரா பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. ரொம்ப வேணாம், லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு என் கண்ணை மட்டும் பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன அதெல்லாம் வாய் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் காத்துட்டு இருக்கீங்களா? முதட்டு சிரிப்புல உசுறு கரையுது, அவள நினைச்சுதான் வயிறு நிறையுது. சோள தட்டதா சுமைய தாங்குமா, ஆள சாய்க்குது அழிப்பு ரெண்டுதான். சாரிடா புருஷா. இன்னொரு வாட்டி அதான் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? ப்ளீஸ். சாரிடா புருஷா. ஒரால சாவில்ல மரல தான் சாவு, நூறால தாக்குது உசுலம்பட்டி சேவு. விடுங்க. மெதுவா. இங்க அருவ தூக்கத்தானே நம்ம ஆளு குறைஞ்சு கிடக்கு, அவ பத்து புள்ள என்ன போல பெத்து கொடுக்கணும். அப்படி கனவுலே மிதக்காதீங்க. என்ன நீங்க சொல்ல சொன்னீங்க, சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி என் மனசுல இருந்தெல்லாம் வந்துச்சு நினைக்காதீங்க. ஓகே, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் வரேன். இப்ப மட்டும் அவ திரும்பி பார்த்தானா அவ மனசுல நான் ரொம்ப ஆணித்தனமா இருக்கேன்னு அர்த்தம். பாப்பாலாம் கொணக்கொண்ட காரி குத்துற கண்ணால கொன்னுதான் போறாளே, நான் பாயில் படுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க, கேரளத்து சாரலுதானுங்க. என்ன லுக்கு? ஒன்றும் இல்லை, நான் வரேன். போ. அடியே என் பொண்டாட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் யார் உன் கூட வாழலைனாலும் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்டி. உன் மனசுல நான் இருக்கேன். ஆனா என்னை ஏத்துக்க முடியாம தடுக்கிறது உன்னோட கோபத்தையும் தாண்டி உன்னோட ஈகோ. எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன் உன்னை எப்படி உனக்கே தெரியாம ஏன் காலேஜுக்கே உன்னை ஒர்க் வர வச்சனோ அதே மாதிரி உனக்கே தெரியாம உன் மனசுக்குள்ள ஃபுல்லா பூந்து உன் நாடி நரம்பு எல்லாத்துலயுமே விக்ரம் விக்ரம் விக்ரம்னு சொல்ல வைக்கிறேன்டி. மாமா லவ் பண்ணி பார்த்தது இல்லையே, இனி லவ் மட்டும்தான் பண்ண போறாரு மாமா. என் உயிரும். என்னடா நீ இது? அவன் தான் சண்டைக்கு போறானா, தடுத்து நிறுத்த வேணாமா நீ? நீ என் இடத்துல இருந்து பாரு. நீ பாரு, என்னதான் என் அக்காவா அப்படி இப்படி பேசி நான் கலாச்சாலும் அவ்வளவு ஒருத்த தப்பா ஒரு போட்டோ எடுத்து அதை எடிட் பண்றேன்னு போனா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் ஓங்கி போய் ஒன்று சப்புன்னு வச்சுட்டு வந்தேன் இந்த ஜால்ரா இருக்குல்ல அதுக்கு. இங்க பாரு, நம்மலாம் வேற காலேஜ் பசங்களா இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனை, அப்பயுமே இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன, நம்ம காலேஜுக்கு எதுக்கு வரோம்? படிக்க வரோம். அவன் தப்பு பண்றான், இருக்கட்டும், நான் அதை வேணான்னு சொல்லல. ஆனா இப்படி அடிச்சு மல்லுக்கட்டுனா ரொம்ப தப்பு தெரியுமா? நம்மளோட காலேஜ்ல இருந்து நம்மளே இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படி எப்படிடா? எல்லா ஃபேமிலிக்கும் ஒன்னா தானே இருக்கும். அதுக்காக அவன் அப்படி பண்ணுவான்னு பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதனாலதான் மாதம் அடிச்சாலும் பரவாயில்லன்னு சப்புன்னு ஒன்று வச்சுட்டேன். இப்ப இங்க அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு? சரி விட்றா, அதை பத்தி பேசாத. நேற்று நைட்டெல்லாம் அவ தூங்கவே இல்லை தெரியுமா? அழுதுட்டே இருந்தா. என் மடியில தான் படுக்க வச்ச, அப்புறம் நான் தட்டி கொடுத்து தூங்க வச்சேன். ஆனா இந்த விக்னேஸா சும்மாவே விடக்கூடாது. என்ன இது சாருக்கோ இல்ல மத்த யாருக்கோ போச்சுன்னா இது தேவையில்லாத இஷ்யூஸ் ஆகும். நமக்குள்ளே பேசி நமக்குள்ளே இந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இது பொம்பளை பிள்ளை விஷயம். என்ன சரி பண்ணுவ நீ? ஒரு ஆணையும் கழட்ட முடியாது. அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு கோவம் வருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. மாதம் அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. உள்ள அவனால உட்கார முடியலன்னு ரொம்ப தலைவலிக்குதுன்னு லைப்ரரிக்கு இழுத்துட்டு வந்துட்டான். உள்ளதான் இருக்கான். பண்றீங்க தெருவில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கு. ஆனா மகேஷ் மாமாக்கு இந்நேரம் டவுட் வந்திருக்கும். என்ன, அவர் நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் யாருனாலும் இதையும் பார்க்க முடியாது. அதெல்லாம் சரி பண்ணிடலாம்டா, ஒரு பிரச்சனை இல்ல. இந்த விக்னேஷ புடிச்சனா அவன் கூட சுத்திட்டு தர ஜால்ரா. அவனுக்கு ரெண்டு வச்சோம்னா எல்லா உண்மையும் வெளியே வரும். அது என்ன ஏதுன்னு பார்த்து கண்டுபிடிக்க. வா நித்யா. நித்யா, இங்க என்னடா பண்றீங்க கிளாஸுக்கு வராம? மாதவங்க நாங்க தான் போனவர்ல இருந்தே இல்லையே. போனவரே மாமா தான் வந்தாரு. அப்பையில இருந்தே நாங்க இல்ல. அப்பயே வெளியே வந்துட்டோம். மாமாக்கு எனக்கு வந்தது கூட தெரியாது. மாமா உங்களை தான் பார்த்தா கூட்டிட்டு வர சொன்னார். நான் மாதவனை தேடி தான் வந்தேன். அவனை காலையில இருந்தே நான் பார்க்கல. எங்க போனா? ஆரஞ்சு வண்டி அங்க நின்றுட்டு இருக்கான். உள்ளதான் இருக்கான். அவனுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண பிடிக்கலையா? உள்ள இருக்கானா? சரி, நான் போய் பாத்துக்கிறேன். உங்க மாமா கூப்பிட்டாரு, நீங்க போய் பாருங்க. சரிடி, மறுபடியும் எந்த ப்ராப்ளமும் வந்துடாம என்ன, அவனை கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லு. நேத்து அடிச்சதுக்கே இனியாரு என்னென்னலாம் பஞ்சாயத்து வச்சிருக்க போறாங்களோ. சரியா? அந்த ஆகவழி இந்த லைப்ரரிக்குள்ளதான் இருக்கான். இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி. நித்யா, இங்க என்னடா பண்ற கிளாஸுக்கு வராம? 2 கிளாஸ் போயிடுச்சு. எடுத்துலேயே தான் நடி எடுத்துட்டு இருக்காங்க. அது யாரும் உட்காந்து கவனிக்கிறது? சரி, அதை விட நீ எதுக்கு இங்க வந்த? ஏன்டி அழுகுற? என்னால தானே உனக்கு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம். நான் மட்டும் கரெக்டா இருந்தேனா உனக்கு இப்படி மண்டையில் அடிபட்டு இருக்காதுல்ல? ரொம்ப அடிச்சிட்டானா?
நேற்று மாமா அங்கே இருந்தனால என்னால் எதுவும் பேச முடியல. வீட்டுக்கு போய் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு நினப்பு தான். என்ன மன்னிச்சிடா மாதவா. ஏச்சி நிறுத்து, அழுகிறது நிறுத்து முதல்ல. இல்லடா மாதவா, அது ஏய் நித்யா, இது லைப்ரரி அவனாவது பாத்திர போறான். இல்லடா மாதவா. ஒருத்தியாலது உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம். உன்னை எவ்வளோ திட்டிருக்கேன், எவ்வளோ பேசியிருக்கேன். ஆனால் நேற்று தாண்டா உனக்காக அவ்வளோ அழுதேன் நான். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல தெரியுமா. இப்போ அவன் வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண போறானோ. என்ன தப்பா பண்ணிட்டு இருந்த? ஆனா உன்னே 2 போடணும்டி. நீ தாண்டி அறிவு இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலே இருக்க. என்னொன்னு இல்லடா, ஆனா அவன் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாதுன்னு நான் இருக்கேன். ஆனா இது ஃபேமிலிக்குள்ள கொண்டு போய் இஷ்யூஸ் ஆக்காம இருக்கிற வரைக்கும் ஓகேவா? நீ அல்லாம நார்மலா இரு, நான் சரி பண்ணிடுவேன். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ. ப்ளீஸ் அல்லாத, நான் இருக்கேன். உன்னோட கண்கள் வழியும் கண்ணீர் வடியும் சோகம் கவலை வேண்டாம். உன்னோட கையில் வந்து சேரும் அந்த நாளும் வெகு தூரம் இல்லையோ. கவிஞனுக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்ன விஜய், வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க? இல்ல ஏதோ ஹாப்பியா நியூஸ்னு சொன்னியா, அதான் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அப்புறம் என்ன, உங்ககிட்ட சொல்லாமல சொல்றதுக்காக தானே வெளியே கூட்டிட்டு வந்தேன். எனிவே நீ வந்ததே பெரிய விஷயம். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். கொடி விஜய், சொல்றேன். ம். என்ன விவரமா இருக்கா? இல்ல ட்ரீட் எல்லாம் வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன ஹாப்பியா நியூஸ்னு எனக்கு தெரியல. ஓகே சொல்லு. ஒன்னில விஜய், கடந்த 2 இயர்ஸா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடினேன். ஆனா அது இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன? உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஆனா அந்த மேரேஜ் லைஃப்ல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கு அதுவும் தெரியும். 2 இயர்ஸா வாய்தான்னு இழுத்து நேத்து தான் டிவோர்ஸ் கிடைச்சது. வாட்? டிவோர்ஸ் கிடைச்சது இவ்வளவு ஜாலியா சொல்லிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? இதுல என்ன இருக்கு? எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றேன். அவன் கூட வாழ எனக்கு பிடிக்கவே இல்ல. வேற வேலை இல்லாம என் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அவனை கல்யாணம் பண்ணேன். பட் மேரேஜ் லைஃப்னா ஒரு காம்ப்ளிமெண்ட். எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டு பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால வாழ முடியாது விஜய். ஸோ டைவர்ஸ் அப்ளை பண்ணேன். அவனும் சைன் பண்ணான். அவனால தான் இத்தனை வருஷம் இழுத்துட்டு இருந்தது. ஆனா கிடைச்சிருச்சு. அதை உன்கிட்ட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏய் பிரதீபா, என்னது இது? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ விஜய். பட் ஐ அம் so happy. இதுக்கு மேலையாவது நான் நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? பட் இதை தப்புங்கிறத நீ ஒரு நாள் புரிஞ்சுக்கணும். இப்படி நீ டிவோர்ஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் லைஃப் மாறலாம். இப்படி போய் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டியே, தப்பு. இப்ப நீ டிவோர்ஸ் பண்ணது உன் புருஷனை நீ சுதந்திரம் விடுறதுக்கு சமம். இருந்துட்டு போட்டும். அவன் அவனுக்கு பிடிச்ச லைஃப பார்த்துட்டு போட்டும். நான் எனக்கு பிடிச்ச லைஃப வாழ்வேன். இப்போ உன் கூட இருக்கிற மாதிரி. வாட்? இல்ல விஜய், உன் கூட ஐ மீன் இப்போ அப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கும்னு நான் பேசினேன். எனிவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ இப்படியே இருக்காத, இன்னொரு மேரேஜ் சீக்கிரமா பண்ணிக்கோ. கண்டிப்பா பண்ணிப்பேன். சீக்கிரமாவே நடக்கும். ஓகே? ம். மாமியாரே மன்னிச்சிருங்க மாமியாரே. இனி நான் உட்காந்து எந்திரிச்சுன்னா என் இடுப்பெலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. உங்களை மாதிரி இல்லை. மன்னிச்சிருங்க மாமியாரே, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டோம். மன்னிச்சிருங்க மாமியார். நிதா சித்திக்கிட்ட இன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேன். மாமியாரே ப்ளீஸ் மாமியாரே மன்னிச்சிருங்க. இனிமே உங்க மருமக இப்படி பண்ண நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா இந்த ஒரு தடவை இந்த மருமகளை மன்னிச்சிருங்களேன். இனிமே உங்க பெரிய மருமக இப்படி பண்ண மாட்டேன். நீங்க நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஐயோ ரொம்ப பெரிய மனசுதான் மாமியாரே உங்களுக்கு. என்ன மாமியாரே நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டு இப்ப இறங்க மாட்டேங்கிறீங்க? மாமியாரே பாவம் மாமியாரே, சிரிச்சிருங்க. சரிங்க. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும்
டேய் புடி, அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் இல்ல, அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதான், பாப்பு மாட்டிக்கிட்டாச்சு. நீ என்ன பண்றது? ஐயோ, அப்பா அப்படி போய் சொல்லுவேன். இல்லடா செல்லம். இதுக்கு மேல அப்பா என்னால முடியாது. வந்துருங்க 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 என் செல்லம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் கூடையே நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். அப்பா கிட்ட வாங்க. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதுவில்லை, இன்னும் வேண்டுமடி. ஏன் தங்கம், அப்பாவை பார்க்காம உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியலல்ல? அப்பாவுக்கும் அதே மாதிரிதான். ஒருவேளை அப்பாவையும் உங்களையும் பிரிச்சு வச்சுட்டு 2 பேர்த்தையும் யாராவது பேச விடாம பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ அப்பாவை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? ஏன் தங்கம், பேசாம அப்பா கூட வீட்டுக்கு வந்துடுறியா? உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேன். அங்க அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நீ பவானி அம்மா கூட இருந்துக்கோ, அவங்கதான் உன்னை பெத்தவங்க. ஆனா அப்பா கூட வந்து இருந்துக்கிறியா? உனக்கு எப்படி அப்பாவை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியலையோ அதே மாதிரிதான் எனக்கும். எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியற. நேற்று வரைக்கும் அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தேன். அம்மா எவ்வளவோ மாத்திரையில கொடுத்தாங்க, ஆனாலும் கேட்கல. அப்பா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெக்கவர் ஆகியிருக்கேன். அப்போ அப்பாவுக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்? அப்போ நம்ம 2 பேர்த்தையும் யாருனாலும் பிரிக்க முடியாது. ஐயோ! எக்ஸ்கியூஸ் மீ சார். அடடே, வாங்க பவானி. இங்க தான் இருக்கியா? எனி டைம் இங்க தான் இருக்க போற சார். உன்னை எப்பயாவது தான் பாத்துக்கிருவோம். எப்பயாவதுனா நான் மெனக்கிட்டு வீட்டுக்கு வந்தா தான் பார்க்க முடியும். இப்போ மேடம் தான் கண்ணு முன்னாடி இருக்காங்களே, அதனால எங்க வந்தாலும் வந்துருவாங்க. ஆமா சார். சார், இந்த ஃபைல் வேலை முடிஞ்சது. அடுத்து என்ன ப்ராஜெக்ட்னு சொன்னீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மேம் வந்திருக்காங்களே, மேம்கிட்ட கேட்கலாமே. இல்ல சார், மேம் அதை வேற ஒர்க்ல இருக்காங்க போல. நான் போய் கேபினுக்கு போனேன். சரி பிஸியா இருக்காங்கன்ட்டு நான் வந்துட்டு ஏதோ கான் கால்ல இருந்தாங்க. அப்படியா? சரி, ஓகே, கொண்டாங்க ஃபைல. என்னடி கழுத்தை அப்படி திருப்பிட்டு பாக்குற? இப்பலாம் அம்மா ஞாபகத்தே இருக்க மாட்டேனே. நல்லா அட்டாச்மெண்ட் ஆகி. ஆமா சார். சின்ன வயசுல இருந்து அப்பா பாசம் கிடைச்சது இல்லைல்ல, அதான். அதான் நான் மொத்தமா கொடுத்துட்டு இருக்கேனே, அப்புறம் என்ன? டோன்ட் வரி, ஓகேவா? சரி கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு அடுத்து அரேஞ்ச் பண்ணு. ஓகே சார். இதுதான் அன்னைக்கு மீட்டிங்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டேன். அன்னைக்கு கூட ஒருத்தவங்க டவுட்ஸ் கேட்டாங்களே. கரெக்டா மேம், ஆனா கம்ப்யூட்டர்ல கரெக்ட் எக்ஸல் விழுக மாட்டேங்குது. டேலி பண்ணி பாருங்க. பண்ணிட்டேன் மேம், கணக்கெல்லாம் கரெக்டா வருது டேலி ஆகும்போது. ஆனா கரெக்டா அவுட்புட் விழுக மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, சேம் டைம் எல்லாருமே அதே ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சர்வர் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். சரி ஓகே, மத்தியானத்துக்குள்ள அது சரியாகுதான்னு பார்க்கலாம். இல்லை நான் சிஸ்டம் மாற்றி விடுறேன். ஓகேவா? ஓகே மேம். இப்போ லஞ்ச் டைம் தானே, சாப்பிட போலையா? இதை கிளம்புறேன் மேம், நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே. லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட போலையா? உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஓகே ஓகே, வேணா இங்க எடுத்துட்டு வாங்க, இங்க சேர்ந்து சாப்பிடலாம். பாப்பால வச்சுக்கிட்டு. ஐயோ வேணாம் சார், நான் ஒரு ஸ்டாஃப். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பாப்பா வேண்டிட்டு கொடுங்க, அவ சாப்பிட மாட்டேன்னு அடப்பிடி. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் என் கூட இருந்தா சாப்பிடுவா, சாப்பிட வைக்கலாம். நீங்களும் வாங்க, இங்கே வந்து சாப்பிடலாம். நோ ப்ராப்ளம், ஓகேவா? இல்ல சார், அது பரவாயில்ல. அதான் வேணும்னு சொல்றாங்கல்ல. மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம். வாங்க சந்தியா மேடம். என்ன சரண் சார், இன்னும் சாப்பிடலையா? உட்காந்துருக்கீங்க. சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். என்ன பவானி திடீர்னு கேபின் பார்க்கலாம்? ஒன்றும் இல்லை மேம், ஃபைல்ஸ் இதை டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, சார் கிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன். இனிமே என்ன டவுட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்து கேளுங்க, அவர் பிஸியாக இருப்பார். ஓகேவா? முதல்ல உங்ககிட்ட தான் மேம் வந்தேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க கான் காலில், அதான் சார் கிட்ட வந்தேன். இனி என்னவா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? சரி ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட போங்க. அதான் இங்கே சாப்பிடலாம்னு சொல்றேன், கேட்க மாட்டாங்க. சரண், ஸ்டாஃப் மாதிரி நடத்து. ஓகேவா? பவானி தப்பா நினச்சிக்காதீங்க, போங்க. சரிங்க மேடம், பாப்பா தூக்கிட்டு. ஏய்,
வாட் அப் இட்? ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற? நான் ஒரு மாதிரி நடந்துக்கிறேனா நீ ஒரு மாதிரி நடந்துக்கிறியா? ஆ என்னடி? ஆ வர வர உன் ஹேபிட்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன நீ குழந்தை மேல பாசவை, நான் வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு ஸ்டாஃபுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்கள எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படிதான் நீ வைக்கணும். ஆனா ரொம்ப எல்லை மீறிட்டு இருக்க, அவ்வளவுதான். ஏய், அவங்க கலையோட அம்மா தானடி, அதுக்கு தான் வந்து உட்கார சொன்னேன். என்ன சரண், இன்னொரு தடவை இப்படி நடந்துக்காத. எனக்கு இது பிடிக்கல. எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ பண்ண கூடாது, அவ்வளவுதான். எது பிடிக்கல? இப்ப என்ன, அந்த பொண்ண பாப்பா கூட வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னேன். இதுல உனக்கு என்ன பிடிக்காம இருக்கு? இங்க பாரு, பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னே தெரியாம நீ நடந்துகிட்டு இருக்க, ஓகேவா? அதை உனக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். என்ன ப்ரொஃபஷனல் என்ன பர்சனல்? இங்க பாரு, என்ன பொறுத்தவரை ஆபீஸும் பர்சனலும் ஒண்ணுதான். அப்ப அவளை நானும் ஒண்ணாடா உனக்கு? உனக்கென்றே உயிர் கொண்டேன், அதில் ஏதும் மாற்றமில்லை. பிரிவென்றால் உறவுண்டு, அதனாலே வாட்டமில்லை. மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்த்து போகுமா? சரண், Get out, I say! நீயா